நாங்கள் கேட்டோம். எல்லாரும் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை சொல்லி, எனவே நீங்கள் இந்த பேனர் வைக்கிறது இதில் எல்லாம் மாநகராட்சி அனுமதியும், ஏன்னா மதுரை மாநகர் 4 தொகுதியும் மாநகராட்சிக்குள் வருவதனால் அனுமதி பெற்று எங்களுக்கு அது கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது குறித்து எங்கள் மாவட்ட நிர்வாகிகிட்ட பேசி அதுக்கான உரிய தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை. ஆனால் குறிப்பிட்ட அளவுக்கு தான் வைக்க முடியும், அது வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு என்பது. யாரு ஏங்க இத பேசுனா நீங்க எங்க போயிட்டு என்னங்க மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் 33வது தீர்மானமா சாலைகள் மற்றும் பொது இடங்கள்ல போஸ்ட் ஒட்டக்கூடாது, தூர்வலங்கள் வரையக்கூடாது. அப்படி பண்ணா முதல் தடவை 1000 ரூபாய், 2வது தடவை 5000 ரூபாய், 3வது தடவை காவல்துறை நடவடிக்கை எடுத்து தீர்மானம் நிறைவேற்றினார். இந்த தருணத்தில் நிறைவேற்றினாங்க. அதான் அது இதென்ன இதுல தெரியாதா திமுகவுடைய காழ்ப்புணர்ச்சி. அவங்க தலைவர் வரும்போது என்னென்ன செஞ்சாங்க. அவர் நடைபாதையா வந்தாரு, நடைபயணமா என்னப்பா வந்தாரு. அப்ப என்ன எத்தனை பிளக்ஸ் போர்டு கட்டினாங்க, எங்கெங்க வால் போஸ்ட் அடிச்சாங்க. எல்லார் வீட்லயும் சோத்துல கூட எல்லாரும் சோத்துலயும் ஒட்டி விட்டாங்க. சோத்துல கூட ஒட்டி சோறு ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாருன்னு அந்த இது போடல. நம்ம கூட நம்ம அந்த வார்த்தை வாசகமே இப்ப வர்றது இல்லையே. ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறான்ற அந்த வாசகமே இப்ப கண்ணிலே காமிக்க அந்த பாட்டே எடுத்து போட சொல்லிட்டாங்க பொழுது. ஏன்னா இப்படி இருட்டா தானே இருக்கு, அதனால அவங்களுக்கே தெரியும் இது. ஏன்னா இந்த மாநகராட்சியில தீர்மானம் கொண்டு வருவது என்பது வேடிக்கையான வினோதமான ஒன்று. ஊழல் நிறைந்த மாநகராட்சி, உலகமே காரி துப்புகிறது. மதுரை மாநகராட்சி ஒரு தூய்மையான மாநகராட்சியாக எங்க ஆட்சி காலத்துல இருந்தது. மதுரை கோயில் மாநகரம். இந்த மாநகரம், இந்த கோயில் மாநகரம் இன்னைக்கு குப்பை மாநகரமாக மாற்றிய பெருமை இந்த மாநகராட்சி நிர்வாகத்துக்கு தான் பொருந்தும். வரலாறு காணாத அளவுக்கு 5 மாநகராட்சியில் இருக்கிற 5 மண்டல தலைவரும் இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காங்க. எதுக்காக? பணி சுமை காரணமாவா? ஊழல் பண்ணாங்கன்ற அடிப்படையில தான் அவங்க கட்சியில இருந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. 2 நிலைக்குழு தலைவர், 17 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சுதந்திர போராட்ட தியாகிகளா? மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்தவர்கள் இவர்களுக்கு பங்கு இருக்கு என்று சொல்லி கூடுதலாக மேயர் உடைய கணவரே கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேயரே கைது செய்யப்பட்டிருக்கிறார்னா என்ன அர்த்தம்? இந்த திமுகவுக்கு வெக்கம், மானம், ரோசம், ஊழல் எது என்பதுல கொஞ்சம் கூட இல்ல. அவங்க தீர்மானம் நிறைவேற்ற. இதனாலதான் நாங்க எங்க மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் நீ கலந்து கொள்ளல. ஒரு ஊழல் மேயரை வைத்துக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்றுவது எவ்வளவு பொருத்தமா இருக்கும்? திருடனை வைத்துக்கொண்டே திருட்டை ஒழிப்பது எப்படின்னு பேசுவதை போல இருக்கு, திட்டங்கள் தீட்டுவதை போல இருக்கு. எனவே அந்த இதை இவங்க மேயரை மாற்றணுன்றதான் எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா கணவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அது முடிந்த பிறகு அவர் நிரபராதி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு திரும்ப மேயர் ஆக்குறது எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. அப்படிப்பட்ட மாநகராட்சியில் எங்க பொதுச் செயலாளர் இதெல்லாம் சீப்பை ஒழித்து கொண்டா கல்யாணம் நின்ற மாதிரி இதெல்லாம் நாங்க எங்க பொதுச் செயலாளர் விரும்ப மாட்டார். விளம்பரத்தை பத்தியே இல்லை, மக்களை சந்திக்கணும், மக்களுடைய எழுச்சியை பார்க்கணும், மக்களிடத்துல எடுத்து சொல்லணும் அப்படின்றதான் வர்றாங்க. ஆமா, உறுதியாக சந்திக்கிறார். 2ஆம் தேதி ஜிஆர்டி ஹோட்டல்ல இங்க இருக்கிற சேம்பர் ஆஃப் காமர்ஸ், உணவு கார்பரேஷன், உணவு உற்பத்தியாளர் சங்கம், அப்புறம் நார்த் இந்தியன்ஸு இதுவரைக்கும் எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. மாநகரில் இருக்கிறவங்க, அப்புறம் வேற யாருப்பா இவங்க, இது மாதிரி சங்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. வியாபாரிகள்லாம் சிறிய வியாபாரிகள் சங்கம் கொடுத்துருக்காங்க, சந்திக்கணும் இருக்காங்க. இது அங்கே காலையில் 10 மணிக்கு 10:30 மணிக்கு ஜிஆர்டியில் சந்திக்கிறார். நிறைய பேர் இணைஞ்சுக்கிட்டே இருக்காங்க, இணையறாங்க. நான் சொல்றேன், பொதுச் செயலாளர் முன்னிலையில் ஆயிரக்கணக்கான பேர் சேருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். எங்கிட்ட சொல்லியிருக்காங்க.
எங்கிட்டையும் சேர்ந்து நாங்கள் அதை பூரா அப்போ பொதுச் செயலாளர் முன்னால் சேர்க்கணும்னு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை உயிரை கொடுத்தாவது நாங்க ஜெயிக்க வச்சு முதலமைச்சர் அரியணையில உட்கார வைப்போம், அது நீங்க பார்க்க தான் போறீங்கன்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. நல்லது தானே சொல்லுங்க. அவர் உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம். அவர் அவங்க கட்சிக்காரங்கள தூண்டி விட்டாலே போதும். இன்னைக்கு இந்த ஆட்சியை மாற்றம் செய்யணும்னு மக்கள் துடித்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பு சகோதரர் அண்ணாமலை பொறுத்தளவுக்கு அவர் வேண்டுகோள் விட்டால் அவர் பேசினாலே போதுமானது. உறுதியாக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வரப்போறார். அதிமுக ஆட்சி மலரப்போகிறது. அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. எப்போ எலெக்ஷன் வரும், எப்போ நம்ம வாக்களிக்கலாம், புரட்சி தமிழர் எடப்பாடியாரே முதலமைச்சரான மக்கள் காத்து கொண்டு இருக்கிறார். ஒருவர் புரட்சி இந்த தடவை 26 மிகப்பெரிய புரட்சியாக அமைய போகிறது. சரி போதும். சரி வாங்க, அடிக்கொடுக்க உங்களை சந்திக்க போறோம். இன்னைக்கு கூட இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இது மேற்கு தொகுதியில் அதையெல்லாம் போட்டு விடுங்க.